இங்க பத்ரின்ற பொண்ணுக்கு நார்மலா பொண்ணுங்களுக்கு வர வயித்து வலியோட அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் மாமியாரும் வந்து ஹாஸ்பிட்டல் செக் பண்ண வராங்க. தென் டாக்டரை செக் பண்ணிட்டு நீ வெயிட் இன்னும் அதிகமாகிட்டே போற, அதனால தான் வயித்து வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்க மாமியார் ஏற்கனவே இவங்களை குண்டு யானை குட்டின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுவாங்க. இப்போ அதிகமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டரை மாத்திரையை கொடுத்து இப்போதைக்கு அது போடுமான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. ஆனா போகும்போது ஷேர் ஹோட்டல்ல இடம் முடியாம போயிடுது. அதை இந்த பொண்ணே புரிஞ்சுக்கிட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு டைலரிங் வேலையும் ஃபேஷன் டிசைனிங் நல்லாவே தெரியும். ஆனா இது வீட்டுல இருக்கிட்டே அதிகமா சொல்லாம சின்ன சின்ன வேலையை பார்த்து இவரோட செலவை இவளே பாத்துக்கிறா. அண்ட் இந்த பொண்ணு ஃபேஷன் டிசைனிங் ஒர்க்குக்காக துணிலாம் ஆர்டர் போட்டிருப்பா. அதை ஹீரோட தம்பி வாங்கிட்டு போய் என்ன நீ இதுன்னு கேட்கறான். இவங்களுமே திறந்து காமிச்சு ஃபேஷன் டிசைனிங்காக துணிலாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களை எத்தனை பேர் பாடி ஷேமிங் பண்ணாலும் இவங்க வேலையில இவங்க ஃபேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா நீ நைட்டு இவங்க ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் புது துணிலாம் வாங்கிட்டு வந்து தராங்க. ஆனா இவங்க அம்மா இந்த பொண்ணை இவளே குண்டா இருக்கா, இவளுக்கு எப்படி துணி பத்துன்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் பண்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இருந்தாலுமே எதுவுமே கண்டுக்காம ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பின்னாலே வந்து எங்க அம்மா சொன்னது சாரி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியல, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இதெல்லாம் நான் நிறைய கேட்டுட்டேன், இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சு, அதனால விடுங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட சொல்றா.